ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலில் எபிசோட் நம்பர் 17 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ரெண்டுக்கும் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிருக்கும். இப்போ ஹீரோயின் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே, அவங்க எல்லாரும் ஒளிஞ்சு நின்றுட்டு ஹீரோ இங்கே வந்தது நம்ம அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டோம்ல, அதுக்கு பனிஷ் பண்ணுறதுக்காகவா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்காதுடா, ஹீரோ சிரிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதனால கண்டிப்பாக அவன் நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தரமாட்டான்னு. உண்மையாக கேட்குறதுக்கு ஆமாடா நம்புங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில் எல்லாருமே தைரியமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள 8வது ஜென்ரல் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட டனல ஹீரோயின் உள்ள வரும்போதே மூடிட்டா. ஸோ நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்க, ஊட்டு படை மக்கள் ஒரு சைடில் நின்னாங்க, அவங்க கூட சண்டை போட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருந்துச்சுன்னு. சென்சுவும் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்லான்னு கேட்க, ஹீரோ சென்சுவுக்கு பதில் சொல்லாமல் நேராக கமாண்டரை திரும்பி பார்த்து, ஹீரோயின் என்னோட சோல்ஜர், என்னோட இடத்துல இருந்து அவள் வந்திருக்கா, அவள் எதுவுமே தப்பாக பண்ண மாட்டா அப்படின்றது எனக்கு தெரியும். அவள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுங்களை முன்னாடி அனுப்பி பின்னாடி நின்று இங்கே சண்டை போடுறது கரெக்டாக இருக்காது, வீக்காக இருக்கவங்கள வச்சு நம்ம வின் பண்ணக்கூடாதுன்னு. ஜென்ரலும் எனக்கு மட்டும் என்ன, அவங்கள முன்னாடி அனுப்பி பின்னாடி இருந்து சண்டை போடணும்னு ஆசையாக என்ன, இது என்னோட தப்பு தான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் ரெண்டுவா காப்பாற்றுறதுக்கு நான் சாக கூட ரெடி ஆயிருக்கேன்னு. ஹீரோவும் இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் ரெண்டுக்கு தேவையே கிடையாதுன்னு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பாக சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும், என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு படைகளுக்கும், அதாவது நமக்குமே சாப்பாடு தீந்துக்கிட்டு இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஊட்டு மக்களோட சாப்பாட்டையுமே நம்ம எரிச்சு விட்டுட்டோம். ஸோ அவங்களுக்குமே சாப்பாடு தட்டுப்பாடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம சண்டை போட்டாதான் அது கரெக்டாக இருக்கும். நம்மளோட படை வீரர்கள் கூட சண்டை போடுறதுக்காக ஹீரோ அவங்களோட படை வீரர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்சு அரசர்கிட்ட நிறைய சாப்பாடெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனால சாப்பாடு தட்டுப்பாட்டுமே தீந்து போயிடும். ஸோ நீங்கள் எல்லாரும் ரெண்டுக்காக போராட ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே 8வது ஜென்ரலும் முன்னாடி வந்துட்டு, நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோன்னு. ஸோ எல்லாருமே வின் பண்ணுவோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. போருக்கு இப்போ தயாராயாச்சு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. காற்று இவங்க பக்கம் இருந்து ஆப்போசிட் சைடு வீச ஆரம்பிக்குதா. உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டு, காற்றே நம்ம பக்கம் தான் வீசுது, எரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை எரிய ஆரம்பிக்கிறாங்க. தீ பிழம்பு மாதிரி இங்கேருந்து ஆப்போசிட் சைடுக்கு போகுது. ஆனால் அந்த நெருப்பு அணைஞ்சிடுது. அதுக்கு பதிலாக அங்கேருந்து வரக்கூடிய புகை அங்கே இருக்க எல்லா எதிரி படைகளோட கண்ணையுமே மறைக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஊட்டுவோட படைத்தலைவர் சொல்கிறாங்க, ஏய் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, சத்தத்தை கேளுங்க, அது ஏதோ அம்பு வரக்கூடிய சத்தம் மாதிரி கேட்குதில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடியே ஆப்போசிட்லேருந்து அம்புகளாக வந்து இவங்களோட படை வீரர்கள் மேலே படுது. ஸோ அதிலே பாதி பேர் காலி ஆகிட்டாங்க. ஸோ ஊட்டு எப்படி சும்மா இருப்பாங்க, நம்மளும் அம்புகளை எய்யலாம் அப்படின்னு இங்கேருந்து அம்புகளை எய்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி பாதி தூரத்தை கடந்து வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே ப்ரிப்பேராக தான் வந்திருக்காங்க. ஸோ அம்புகள் எதுவுமே அவங்க மேலே படாத மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன, பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா சண்டை தான் நடக்குது. ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட லீடரை ஃபஸ்ட்டு நம்ம பிடிப்போம், அப்போ இந்த போர் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு. ஹீரோயினும் ஓகே சொல்கிறாங்க. ஹீரோ விசிலுத குதிரை வருது, அந்த குதிரைக்கு மேலே ஏறி ஹீரோ லீடர் பக்கம் போறாங்களா. லீடருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பக்கம் தான் வரான் அப்படின்னு. அதனால அவன் என்னதான் டார்கெட் பண்ணியிருக்கான், அதனால எல்லாருமே சேர்ந்து டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு டிஃபென்ஸ் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோ குதிரையிலேருந்து எகிரி குதிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த குதிரை மேலே ஏறி நேரா அந்த படை தளபதியை போயிட்டு குத்த போறாங்களா. ஆனால் அவன் அவனோட பக்கத்தில் இருக்கவங்கள முன்னாடி பிடிச்சு விட்டு அவங்க மேலே கத்தி படுற மாதிரி பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு கோந்துருச்சு, நீ ஒரு கோலடா, ஒன்றை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஓலையே நீ கொலை பண்ணுவியா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவியான்னு கேட்கறதுக்கு, ஆமாம் இப்படி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால அவங்களோட குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இனியொரு பக்கம் ஹீரோ மேலே எல்லாருமே அம்புகளை வீசக்கூடியதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் அவனை குத்துனா கூட, அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சா கூட ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஓடி போயிட்டு ஹீரோவை தேடுறாங்க, காணல, எங்கடா போயிட்டான் அப்படின்னு சுத்தி பார்த்தா அங்க எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ஐயோ ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு கதறி அழுது ஹீரோன்னு கத்தி அங்க இருக்க எல்லாரையுமே தூக்கி போட்டு பாக்குறாங்க. ஹீரோவை காணவே இல்லை. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. உட்காந்து ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் ஒருத்தனை குத்தி போட்டு வந்தாங்கல்ல படை தளபதி, அவன் எழுந்திரிச்சு வந்து மறுபடியும் ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். அப்போ யாரோ ஒரு ஆள் பறந்து வந்து அந்த படை தளபதியை குத்தி போட்டுடுறாங்க. யாரா அப்படின்னு ஸ்லோ மோஷனில் ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ செத்து போயிட்டேன்னு நான் நினைச்சேன்னு. ஹீரோவும் என்னாலலாம் ஒன்றை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுன்னு சொல்ல அங்கே ரெண்டு பேரும் ஒரு குட்டி ரொமான்ஸை போடுறாங்க. அந்த நேரத்தில் யான் அங்கே வரான். ஹீரோயினுக்கு ஆச்சரியம், யான் எப்படி இங்கே வந்தான்னு. அப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வந்தாங்கல்ல, நான் ரெண்டுக்கு போக போறேன் அப்படின்னு. அந்த நேரத்திலே யானுக்குமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ யான் படை வீரர்கள் கூட வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊட்டு மக்களையுமே தோக்கடிச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல கூடுறாங்களா. சென்சோ எல்லார்கிட்டையுமே வந்து ப்ரொவிஷன் வந்துருச்சு, அரசர் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சொல்கிறாங்க. எய்த்தர் ஜென்ரல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களால் தான் ரெண்டும் இப்போ நல்லபடியாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு. ஹீரோவும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை, இதெல்லாம் எங்களோட கடமை தான், ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஜென்ரல் ஹீரோயினை திரும்பி பார்த்து, ஹீரோயின் நீ பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க, அதுவும் என்னோட பழைய ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்களா. யானுக்கு ஒன்றுமே புரியலை. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருச்சு, எய்த்து ஜென்ரல் வந்து நம்ம தான் ரூஃபை, பழைய ரூஃபை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றது. ஆனால் யானுக்கு தெரியாதுல. அவன் என்ன சொல்றானா, என்ன இந்த ஜென்ரலுக்கு கண்ணவஞ்சு போயிடுச்சா என்ன, உனக்கும் அந்த ரூஃபைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, நீ அந்த ரூஃபை விட பல மடங்கு சூப்பராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பேசாம என் கூட வந்து என்னோட ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டுறியான்னு உடனே ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு, பிச்சு போடுவேன் பிச்சு, அவ ஏன் ஆர்மியில இருக்கான்னு சென்சு சொல்றாங்க. அவளை நீ கட்டாயப்படுத்தி உன்னோட ஆர்மியில வைக்க முடியாதுன்னு. ஹீரோவும் நான் அவளை கட்டாயப்படுத்தல, அவளுக்கு எந்த ஆர்மியில இருக்க விருப்பமோ அந்த ஆர்மியில இருக்கலாம், ஹீரோயின் நீயே சூஸ் பண்ணுன்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அவங்களோட சாய்ஸை கேட்கறதுனால. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயினோட டோரை தட்ட போறாங்களா. ஆனா ஹீரோயினை கதவை திறந்து வந்துட்டாங்க. ஏய் நீ என்ன பார்க்க வந்தியா, நானும் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தேன், என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே நான் வற்புறுத்தி தான் கூட்டிட்டு வந்தேன், அவங்க யாரையுமே நீ தண்டனை கொடுத்துறாத, அவங்க எல்லாருமே பாவம்னு. ஹீரோவும் அவ்வளவுதானா பேசி முடிச்சிட்டியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்றாங்க. ஹீரோவும் அவங்களெல்லாம் நான் தண்டிக்க மாட்டேன், வா என் கூட அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மரத்துல நிறைய சிவப்பு கலர் துணியை வச்சு மணி தொங்க போட்டிருக்காங்க. அந்த இடம் ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு இடமோ, அங்க நிறைய ப்ராமிசஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ இப்போ ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் எனக்கு தெரியும் நீ என் கூட இருந்த பழைய ரூஃபை தான், புதுசா எங்க அப்பா இறந்து போகும்போது வந்த ரூஃபை வந்து நீ கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சதுனால உன்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு நான் வந்தேன், ஆனா அன்னைக்கு தான் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உன்கிட்ட சீக்கிரமாவே இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்கணும், இளவரசியோட ஊர்ல வச்சு நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளாடி உனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு, ஆனா இப்போத்துல இருந்து நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன், நீ என்ன நம்பலாம். ஹீரோவும் நான் உன்னை முழுசா நம்புறேன், இதுக்கப்புறமா எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே நான் உன்னை முழுசா நம்புறது மட்டும் இல்லாம உன் கூட உனக்கு துணையா இருப்பேன், நான் ப்ராமிஸ் பண்றேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு மனசுலாம் பட்டர்ஃப்ளை பறக்குதா. ஸோ ரெண்டு பேரும் ஓரளவு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சா. அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை நான் ரூஃபை அப்படின்னு நினைச்சு எனக்கு உமல்ல கோவம் வந்து உன்னை பத்தி தப்பா ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ தான் பழைய ரூஃபைன்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஹீரோயினும் உன்னோட இந்த கன்ஃபெஷன் எல்லாத்தையும் என்னால் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ ஓகேவான்னு கேட்க ஹீரோயினும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சது நீங்கள் தந்திருக்கீங்க அதனால மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல, ஆனா ரூஃபையையும் பிரைம் மினிஸ்டரையும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்க ரெண்டு பேருமே 7 தளபதிகள் இறந்து போனதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க நான் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறேன், எப்படி அந்த 7 தளபதிகள் இறந்து போயிருக்காங்கன்னா ரூஃபை அவங்கள 3 டீமா பிரிச்சு 3 இடத்துக்கு பிரிச்சு விட்டுருக்கான், அப்படி அவங்க 3 இடத்துல தனித்தனியா வந்துட்டு இருக்கும்போது ஊட்டுவோட படை வீரர்கள் போய் அட்டாக் பண்ணி தான் அவங்கள சாகடிச்சிருக்காங்கன்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியும் இந்த ரூஃபை இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்றது, அவனால நேரடியா மோத முடியாது, அதனால இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சுதான் மோதுவானா இருக்கும்னு ஹீரோ சொல்றாங்க. அவன் 8வது ஜெனரலையுமே தோக்கடிக்கிறதுக்கு 2 கிட்ட ஊட்டுவா அனுப்பியிருந்தான்ல, அதுவுமே ஒன்ன கொலை பண்றதுக்காக தான் இருக்கும், ஏன்னா 7 ஜெனரல் இறந்து போயிட்டாங்கன்னா 8வது ஜெனரல் தான் ஊட்டுவோட அடுத்த டார்கெட்டா இருக்கும், அது உனக்கும் தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே நீ 8வது ஜெனரலை காப்பாத்துறதுக்காக இங்க வருவ, அந்த நேரத்துல ஒன்ன கொலை பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவனோட பிளானா இருக்கும்னு. ஹீரோயினும் தெரியும், தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன், ஏன்னா ரூஃபை தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ண போறேன்னு. ஹீரோவும் நான் உனக்கு பக்கத்துணையா இருப்பேன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ சென்சோ அவங்களோட ரூமுக்கு போறாங்களா. அசிஸ்டன்ட்டும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ ஹீரோயின் கூட நீங்க ஹீரோயினை பார்க்க போறேன் அவளுக்கு மருந்து கொடுக்க போறேன்னு தானே போனீங்க அப்படின்னு கேட்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒரு மரத்துக்கடியில் நின்று பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதை சென்சு பார்த்துருப்பான், பார்த்ததுனால தான் கோவமா இங்க வந்திருப்பான். இப்போ
மெழுகுத்திரியை பார்த்து எல்லாருமே எதுக்காக வெளிச்சத்துக்கு பின்னாடி போறாங்கன்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஏன்னா வெளிச்சம் தான் கம்ஃபர்ட்டை தரும்னு. உடனே சென்சு மெழுகுத்திரி கிட்ட தன்னோட கையை கொண்டு போறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு நெருப்புனா பயம் போயிடுச்சான்னு. சென்சுவும் ஆமா ஹீரோயினால என்னோட எல்லா பயமுமே போயிடுச்சு, ஆனா அதை பத்தி பேசுறதுக்கான டைம் இது கிடையாது. நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இங்கே 2க்கே வந்தேன் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாமல். ஏன்னா ஹீரோயின் தான் பழைய ரூஃபையா இருக்குமோ அப்படின்ற டவுட் எனக்கு நிறைய தடவை வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அவள் பேசுகிற விதங்கள், நடந்து கொள்கிற விதம், அவள் சண்டை போடுற டெக்னிக், இது எல்லாமே எனக்கு ரூஃபையை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இவ தான் பழைய ரூஃபையா இருக்குமோ அப்படின்ற டவுட்டில் தான் வந்தேன். 2க்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சீக்ரெட் டனல்லாம் பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கக்கூடியது புது ரூஃபைன்னு. அசிஸ்டனும் அப்படின்னா நீங்கள் இதை பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கறதுக்கு, ஐயோ பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை கண்டுபிடிக்கல, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. ஸோ அசிஸ்டனும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் சென்சு ஹீரோயின் கிட்ட குட் பை சொல்றதுக்காக வராங்களா. ஹீரோயினும் உட்காருன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம 3 போல சந்திச்சிருக்கோம். 3மே ஊட்டு படை வீரர்கள் கூட தான். ஒன்று ஹீரோவோட அப்பா கூட, இனி ஒன்று இங்கே 2ல, 3வது ஒன்று வந்து ரூஃபை கூட. ஊட்டு மக்கள் செஞ்ச போர். ஸோ இந்த 3லையுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் இருந்த மாதிரி உனக்கு தெரியலையான்னு கேட்கறதுக்கு சென்சுவும் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா இது பிரைம் மினிஸ்டர் கூட தான் கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க சென்சுவும் எவிடன்ஸ் இல்லாமல் என்னால் எதையுமே நம்ப முடியாதுன்றாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வேலை தான் அப்படின்னு உனக்கு தெரியுது, ஆனாலும் பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ பிடிவாதமாக இருக்க. சரி இருக்கட்டும், இன்னும் நிறைய எவிடன்ஸ் கிடைக்க தான் போகுது, ஆனால் நீ எனக்கு எதிரியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்கிறதுக்கு சென்சு அதை காலம் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் சென்சுவே பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் ஒரு நாள் புரிஞ்சுப்பான்னு. இந்த பக்கம் ரூஃபை ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தான் உயிரோடு இருக்கா. அவ ரூஃபை மாதிரியே மாறு வேஷம், அதாவது மாறு வேஷம்லாம் கிடையாது, உண்மையான விஷயத்த போட்டாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து இவன் செம்ம காண்டில் இருக்கான். நீ சாவலை அப்படின்னா நான் உன்னை சாவடிப்பேண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஊட்டு கூட இவங்க டீலிங் போட்டிருப்பாங்கல்ல, அவன் தான் இறந்து போயிட்டானே. ஸோ அவனோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க ரூஃபை பார்த்து பேசுறதுக்காக. ரூஃபை அவங்க கிட்ட சாரி சொல்றாங்க. ஆனால் அவன் வந்துட்டு இல்லை, எங்கள் ஊட்டுவோட அரசர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க, நீ இல்லைனா பிரைம் மினிஸ்டர் யாராவது ஒரு ஆள் எதுக்காக அங்கே ரூஃபை மாதிரி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்தா அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்களா. ஸோ ரூஃபைக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஹீரோயின் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட, பிரைம் மினிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஊட்டுவோட அரசர் ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு. பிரைம் மினிஸ்டரும் ஊட்டுவோட அரசன் கோபமாக இல்லாமல் வேற என்ன பண்ணுவான், நீ என்கிட்ட உன்னோட தங்கச்சி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தையே மறைச்சிட்டு ஊட்டுவுக்கு 2ஓட மேப்பை கொடுத்துருக்க, ஆனால் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னு. ரூஃபையும் நானே அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இனி உங்ககிட்ட இருந்து எதையுமே நான் மறைக்க மாட்டேன்னு. பிரைம் மினிஸ்டரும் இனியாச்சும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காம இரு, இந்த ஒரு தடவை ஒன்று நான் காப்பாற்றுறேன், ஊட்டுவோட அரசர்கிட்ட நான் எப்படியாவது பேசி சரி பண்ணுறேன், ஆனால் உன் தங்கச்சி மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோன்னு ரூஃபையும் கண்டிப்பாக அவளை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் 8வது ஜென்ரலுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்க காப்பாற்றினாங்கல்ல அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஓடி வந்து ஹீரோயின் வெயிட் பண்ண நாங்கள் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும், நாங்கள் எல்லாருமே உயிரோடி வாழறதுக்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு எங்ககிட்ட நீ சொன்னதுக்காக தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து துணி தைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், புதுவிதமான சில்கை நாங்கள் உருவாக்கி எங்கள் 2க்குன்னு ஒரு பேரை உருவாக்க போகிறோன்னு. ஹீரோயினும் இந்த மாதிரி தான் இருக்கணும், பசங்க யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் பொண்ணுங்களால் சாதிக்க முடியும், நம்ம எல்லாருமே வேஸ்ட்டு கிடையாது அப்படின்றத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் அங்கே ஒரு பேச்சை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சென்சு இருக்கானே அவன் அரசர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அரசர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அரசர் பரவாயில்லையே, ஹீரோ கூட அவனுக்கு பக்கத்துணையாக இன்னொருத்தவங்க இருக்காங்களா, அவன் ஹீரோ மாதிரியே ரொம்ப அழகாக போர் புரியிறானா, பரவாயில்லையே அப்படின்னு ஹீரோயினை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால சென்சுவுக்கு இனி ஒரு ப்ரமோஷனையும் கொடுத்து விட்டுடுறாங்க. இந்த விஷயம் இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சென்சு முழங்கால் போட்டு எனக்கு இனி ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் 2க்கு போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு. பிரைம் மினிஸ்டரும் ஓ அப்படியா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா, அப்படின்னா அரசர் ரூஃபை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காரு, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ரூஃபை மாதிரியே மாஸ்க் போட்டு வந்த ஒருத்தவங்க தான் 2ல சண்டை போட்டது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால ரூஃபையை பற்றி அரசருக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சா அப்படின்றது தான் கேட்காம கேட்குறாங்க.
இதை கேட்ட உடனே சென்சுவும் இல்லையே ரூஃபை பற்றி அரசருக்கு எந்த டவுட்டுமே வரல. ஆனால் என்ன, அவன் போர்க்களத்தில் போர் செய்யும் போது அவன் மட்டும் தான் உயிரோடி வரான், வேற எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அது ஏன் அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான் அரசர் ட்ரை பண்ணுறாங்க. அதையும் நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எப்படியோ மாற்றி ரூஃபை மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சமாளித்து விட்டேன். ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பிரைம் மினிஸ்டரும் பரவாயில்லையே எனக்கு நீ வேலை வைக்காமல் ரூஃபையை காப்பாற்றி விட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரூசி வந்துட்டாங்க. ஏய் சென்சு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், என்னை பார்க்காமலே இன்னைக்கு அப்பா பார்க்கறதுக்காக வந்துட்டேன்னு. பிரைம் மினிஸ்டரும் என்னோட வேலை முடிஞ்சிருச்சுப்பா, நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் கேட்டு முடிச்சிட்டேன், ஏன்னா நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோசியும் என் கூட டீ குடிக்க வரியான்னு கேட்குறதுக்கு சென்சு நான் இன்னைக்கு பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்குன்னு கேட்கறதுக்கு நாளைக்கும் பிஸி, நாளை கழிச்சுன்னு கேட்கறதுக்கு இல்லை எனக்கு டைமே இல்லை நாங்கள் வந்து போயிடுறாங்க. ரோசிக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சென்சு அவங்களோட மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க சென்சுவோட அம்மாவோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சுவுக்கு இப்போ ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்குல்ல, அதனால தான் உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு நீ இப்போ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்குறதுக்கு சென்சு சொல்கிறாங்க நான் சந்தோஷமாகவே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் என் அம்மாவோட மெமோரியல் இருக்குல்ல, அது மூதாதையர்களோட நேம் போர்டு கூட இல்லையா அப்படின்ற கவலை எனக்கு இருந்திருக்கு. என் அம்மாவை பற்றி நான் பேசும்போதெல்லாம் நீ ப்ரமோஷன் வாங்கிட்டு வா, கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வா, அப்புறம் எங்ககிட்ட வந்து கேளு, உன் அம்மாவோட நேம் போர்டை நாங்கள் மூதாதையர்கள் ஹாலில் வைப்போம் அப்படின்னு ஆன்ட்டி ஒரு தடவை சொன்னாங்க. இப்போ நான் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்தாச்சு, இப்போ நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே இவங்க 2 பேரும் கண்ணை தள்ளுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கிள் சொல்கிறாங்க நாங்கள் முன்னாடியெல்லாம் தப்பாக பேசினது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் பண்ணது. எங்களுக்கு எப்போவுமே எங்கள் தங்கச்சி மேலே ரொம்பவே பாசம் இருந்திருக்கு. இப்போ ஒன்றும் கேட்டு போலையே, உன் அம்மாவோட நேம் போர்டை நம்ம மூதாதையர்கள் ஹாலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூதாதையர்கள் ஹாலில் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க, சடங்கு முறைகளை பண்ணுறாங்க. இப்போ அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க வேணும்னே ஐயோ என் தங்கச்சியை பற்றி நான் தப்பாக பேசிட்டேனே, இந்த வாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என்னை மன்னிச்சிரு தங்கச்சி, இப்போ தான் உன்னோட எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு தெரிய வருது அப்படி இப்படின்னு அழுது ஒரு சீனை போட சென்சும் என் அம்மா உங்க எல்லாரையுமே மன்னிச்சிட்டாங்க, என் அம்மாவுக்கு இப்போ நிரந்தரமான ஒரு இடம் கிடச்சிருக்குல்ல, இனி இந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன்னு. இவங்க 2 பேருக்கும் ஜாலி ஆயிடுச்சு. ஓகே அடிக்கடி வான்னு, ஏன்னா சென்சு ப்ரமோஷன் வாங்கிட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்குமே பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது, நேம் கிடைக்கும்ல ஃபேமிலிக்கு, அதனால ஹாப்பியாக இருக்காங்க. சென்சு மனசுக்குள்ள அம்மா உங்களை எந்த வாயெல்லாம் தப்பாக பேசுதோ அந்த வாய் எல்லாமே இனி உங்களை பற்றி ஒரு தப்பான வார்த்தைகளை கூட பேசவே பேசாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. எங்கள் சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சென்சு பார்க்குறதுக்கு நல்லவனாக தான் தெரியுறான், ஆனால் இதுக்கப்புறமா இவன் நல்லவனாக இருப்பானா, மாறுவானா, ஹீரோயின் இனி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, ஹீரோ அவங்க அப்பா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அரசர் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.